அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 36 மெய் உணர்தல். குறள் எண் 351. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். உதாரணத்திற்கு, இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன். ஏதோ ஒரு சாமியார் அங்கேருந்து வந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக, அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக மிகப்பெரிய கூட்டமே உள்ளே கூடியிருக்கிறது. இதனால் 120 பேரை இறந்திருக்கார்கள். அந்த காலடி மண்ணை எடுத்து தம் வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்ற ஒரு மெய்ப்பொருள் இல்லாதவற்றை அவர் மெய்ப்பொருளாக நினைத்து அதை போய் காலடி மண்ணை எடுக்க போய் கூட்டம் போய் அவர் நெரித்து கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர்? 120க்கு மேல் காலியாயிருக்கார். மூட நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும். தெய்வப்புலவர் சொன்னது தற்சமயம் நம்ம பார்க்கிறோம். எனவே உண்மையான மெய்ப்பொருளை உணர வேண்டும். தெய்வப்புலவர் சொன்னபடி உண்மையான மெய்ப்பொருளை உணர வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.